எப்போதும் அடுத்தவரை விமர்சிப்பது நல்லதில்லை. இதை பற்றின ஒரு சைக்காலஜி வீடியோ. ஹாய் ஹலோ வீவர்ஸ், நான் உங்கள் லக்கி ஃபாத்திமா. நாங்கள் இன்றைக்கி பார்ப்போம், நாங்கள் எந்த நேரம் எங்கள்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கத்தை பற்றி பார்ப்போம். அதாவது நாங்கள் எந்த நேரம் பார்த்தா எல்லா மனிதர்கள்ட்ட மீக்கிறது தான் நாங்கள் என்று சொல்கிறேன். சரியா, நான் என்னையும் இன்க்ளூட் பண்ணி நான் யாரையும் சுட்டி காட்டி பேச விருப்பம் இல்லை. சமூகத்தில் நல்லவங்களும் மீக்கிறாங்க, கெட்டவங்களும் மீக்கிறாங்க. அதே நேரம் எங்கள் எல்லார்கிட்டையும் நல்ல குணமும் இருக்கு, கெட்ட குணமும் இருக்குது. அது மனிதன் இயல்பு. மனிதனாகிய நாங்கள் தவறு செய்யாதவர்கள் இல்லை, எல்லாருமே தவறு செய்கிறவங்க. நாங்கள் தான் அதை திருத்திக் கொள்ள வேணுமே ஒழிய இன்னொருத்தர் எங்களை திருத்த போகிறதில்லை. அதோட இன்னொருத்தர் எங்களை எவ்வளோ தான் திருத்த ட்ரை பண்ணாலும் நாங்களாக உணர்ந்து திருந்தாத வரைக்கும் எங்களை யாராலையும் திருத்தவும் முடியாது. அதுதான் மனிதண்ட இயல்பு. சரியா, அப்போ நாங்கள் சமூகத்தில் காண்றோம் மனிதர்கள், அதாவது நாங்கள் அடுத்தவங்களை குறை சொல்கிறதுலையே எங்களோட பெரும்பாலான காலத்தை செலவழிக்கிறோம். அதாவது அவனை பாரு, அவனே அப்படி, இவனை பாரு, இவனே அப்படி, அவளை பாரு, ஏதாவது ஒரு குறை இப்போ சோசியல் மீடியாவில் இருந்தாலும் பாருங்கள், ஏதாவது ஒரு குறையை சொல்லிக்கொண்டே இருக்கிறது தான் பொதுவாக மனுஷர்ட வேறு. ஏதாவது ஒரு நல்ல வீடியோ ஒன்று பார்த்தாலும் அதுக்கும் ஒரு குறை சொல்கிறேன். இப்போ நான் ஒரு வீடியோ பார்த்து இந்த இதில் மென்ஷன் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஒரு பேஜ் அந்த பேஜில் உள்ள அந்த சகோதரர் எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தாரு, எனக்கு ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. என்னன்னு சொன்னால், சகோதரி, நான் பாடல் பாட்டு படித்து சில வீடியோக்கள் அப்லோட் பண்ணுறேன் சகோதரி. எனக்கு எந்த நேரம் பார்த்தாலும் பேட் கமெண்ட் போட்டுக்கொண்டு நிற்கிறான்வள். உனக்கு நல்ல குரல் இருக்கி, பள்ளிக்கு போய்த்து பாங்கு செல்லுன்றான்வள், குருவானோதுன்றான்வள், எந்த நேரம் ஏசி கொண்டிக்கிறான்வள். அப்போ நான் அவரோட ப்ரொஃபைலுக்கு போய்த்து பார்த்தேன். அவர் இசை கூட இல்லாமல் அவரோட சொந்த குரலில் பாடுறாரு. சொந்த குரலில் பாட்டு படிக்கிற ஒரு பேஜ், அவரோட பேஜ். உண்மையாக அது அவருக்குரிய ஒரு டேலண்ட், ஒரு திறமை. இப்போ சில பேர் சொல்லுவாங்க, அந்த பாட்டு படிக்கிறது என்ன திறமை, அந்த டான்ஸ் ஆடுறது என்ன திறமை. அதுவும் ஒரு வகையான கலைத்துறை திறமை என்றதை நீங்கள் விளங்கிக்கோங்க. அப்படி விமர்சனம் செய்கிறவங்க அதை விளங்கிக்கோங்க. அது பாட்டு படிக்கிறது, அந்த குரல் வளம் அந்த மனிதனுக்குரிய திறமை. சரியா, அவர் அது பாட்டு படிக்கிறது தடையண்டோ ஹராமண்டோ எந்த இடத்துலையும் இல்லை. இப்போ அவர் இசை கூட பாவிக்கிறாரு இல்லை, இசை கூட இல்லாமல் அவரோட சொந்த குரலால் பாடல் படிக்கிறாரு. இப்போ இஸ்லாமிய கீதம் படித்தவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அது மாதிரி அவர் பாடல்கள் படிக்கிறாரு. அதுக்கு போய்த்துக்கொண்டு நீ பள்ளியில் போய்த்து பாங்கு சொல்லு, நீ போய்த்து குர்ஆனோது. அவர் செய்ய வேண்டிய இபாதத் அவருக்கு தெரியும். சாதாரணமாக நான் பார்த்ததுக்கு அந்த மனுஷன் 18 வயசுக்கு கீழே இல்லை. அவர் ஒரு 30-35 வயசு பிந்தின ஒரு மனுஷன். சரியா, ஒரு சகோதரர். அப்போ சாதாரணமாக சோசியல் மீடியாவில் வரவங்கெல்லாம் 18 வயசுக்கு கூடினவங்க தான். இது 7 வயசுக்கு போகிறவே தெரியும் யார் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு. 7 வயசுக்கு போகிற பிரித்தறிகிற ஒரு நாலேஜ், பிரித்தறிகிற ஒரு புத்தி, பகுத்தறிவுன்றது மனுஷனுக்கு வந்துடும். சரியா, இப்போ உதாரணமாக சொல்ல போனால், நாய் ஒன்று போகுது, நாய்க்கு உச்சா வருதுன்னு சொன்னால் நாய் என்ன செய்யும், கண்ட இடத்துல கழிஞ்சிட்டு போகும். ஆனால் மனுஷன் அப்படி இல்லையே. மனுஷன் வாஷ்ரூமை தேடி போவான். அது சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி, 10 வயசாயினாலும் அதுக்கு தெரியும் ஒரு டொய்லெட்டுக்கு போய்த்து தான் அந்த வேலையை செய்யணுமெண்டு. அது மாதிரி யார் யாருக்கு என்ன செய்ய வேணும்ன்றது அவங்களுக்கு ஒரு சுய அறிவு இருக்கி. அதனால் எந்த நேரம் அடுத்தவங்களுக்கு நீ அதை செய், நீ இதை செய், நீ இதை செய்யு நாங்கள் விமர்சிக்க போகக்கூடாது. அதை பற்றினது தான் இப்போ நான் உளவியல் ரீதியாக சொல்ல வரேன். என்னென்னா, அடுத்தவங்களை எந்த நேரம் விமர்சிக்கிறவங்க நாங்கள் அப்படி விமர்சித்தோம்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம்டா, எங்களுக்குள்ள இருக்கிற இன்செக்யூரிட்டி, அதாவது பாதுகாப்பு இல்லை என்ற தன்மை, அதோட கோபம், எங்களோட கோபம், அதோட டிசாட்டிஸ்ஃபேக்ஷன், எங்களோட வாழ்க்கையில் இருக்கிற திருப்தி இன்மை. சரியா, இதுகளெல்லாம் நாங்கள் எங்களை அறியாமலே நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் அடுத்தவங்களுக்கு புகுத்துறோம். அதுதான் அந்த விமர்சனங்கள். சரியா, அது அடுத்தவங்கள மேலே நாங்கள் ப்ரொஜெக்ட் பண்ண போகிறது சரியான பிழை. அது இப்போ அது அப்படின்னு சொன்னால் எங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட்டா தெரியும் தானே, தன்னம்பிக்கை. எங்களுக்கு அதாவது ஒரு மனிதனுக்குள்ள தன்னம்பிக்கை இருந்தால் அந்த மனிதன் அடுத்தவங்களை விமர்சிக்க போக மாட்டான். தன்னம்பிக்கை குறைவான, செல்ஃப் ஸ்டீம் குறைவான, தன்னம்பிக்கை குறைவான ஒரு மனிதன் அடுத்தவங்களை விமர்சிக்க காரணம் என்னண்டா, அவனுக்குள்ள தன்னம்பிக்கை இல்லைன்றது. அதோட உளவியல் ரீதியாக சொல்லப்படுற விஷயம் என்னென்னா, அடுத்தவங்களை அடிக்கடி விமர்சிக்கிற, அடுத்தவங்கள குறையே தேடிக்கொண்டிக்கிற ஒருத்தரோட லைஃப் எப்படின்னு சொன்னால், அவரோட லைஃப்பில் அவர் உள்ளத்தளவில் அவர் சந்தோஷமாக இல்லை. அவர் வெளி உலகத்துக்கு, அவர் சொசைட்டிக்கு ஹாப்பியாக அவரை காட்டிக்கொண்டாலும் அவரோட உள்ளத்தில் அவரோட வாழ்க்கையை அவர் ஹாப்பியாக ஏற்றுக்கொண்டு இல்லைன்றது தான் அர்த்தமாக. அப்போ நாங்கள் அடுத்தவங்களை விமர்சிக்கும் போது நாங்கள் யோசிக்க வேணும், எங்களோட லைஃப்பில் என்ன குறைன்றது. அதாவது இப்போ ஒரு மனுஷன் அடுத்தவனை கூடுதலாக விமர்சிக்கிறேன்டா, அதுக்குரிய சைக்காலஜிக்கல் ரீசன் அவங்களோட தன்னம்பிக்கை குறைபாடும், அவங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த திருப்தி இன்மை, மற்றது
என்னது பாதுகாப்பின்மை, மற்றது கோபம், இதுகள் எல்லாத்தையும் இன்னொருத்தட்ட மேலே திணிக்க போகிறது தானே. அப்போ நாங்கள் இதுக்கு பிறகு வந்து நாங்கள் யோசிக்க வேணும். எல்லாரும் பார்க்குறேன், நீங்கள் நான் எல்லோரும் யோசிக்க வேணும். இன்னொருத்தரை நாங்கள் குறை சொல்ல போனோம்னு சொன்னால், இன்னொருத்தரை விமர்சிக்க போனோம்னு சொன்னால், அதுக்கு நாங்கள் கொஞ்சம் ஒரு நிமிஷம் நின்று யாருக்கு சரி ஒரு பேட் கமெண்ட் போட போகிறோம், அப்படி இல்லாட்டி யாரை சரி விமர்சிக்க போகிறோம்னு சொன்னால் ஒரு நிமிஷம் நின்று யோசிங்க. என்ன லைஃப்பில் என்ன பிரச்சனை, எனக்கு என்ன குறை, நான் ஏன் இப்போ இந்த மனுஷனை விமர்சிக்கணும்? அவர் செய்கிற விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தா ஓகே ரைட், பிடிக்கலையா எனக்கு தேவையில்லை, அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம், அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சரியா? இப்போ உதாரணமாக சொல்லுவோமே, ஒரு மனிதன் ஏதாவது ஒரு வேலை செய்கிறான் சோசியல் மீடியாவில், அது பார்க்குறதுக்கு சகிக்காத ஒரு விஷயமெண்டே வச்சுக்கொள்வோமே. அவருக்கு சொல்ல வேணுமெண்டா தனிப்பட்ட முறையில் நாங்கள் சொல்லேலும், இன்பாக்ஸில் போய்த்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் இப்படி செய்கிறது தவிர்த்து கொண்டா நல்லம் இல்லையாண்டு சொல்லத்தான் ஏழுமே ஒழிய சண்டை பிடிச்சிக்கணும், நீ அதை செய்யாது இது செய்யாதுன்னு சொல்லிக்கொண்டு போவேலாம். அதை விட்டுட்டு விமர்சனம் செய்ய தேவையில்லை. நாங்கள் யோசிக்க, நாங்கள் ஏன் இப்போ விமர்சனம் செய்கிறோம், எங்களுக்கு என்ன தேவை? சரி, நாங்கள் நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறேன்னு வாங்க. சரி, நாங்கள் சொல்லிட்டோமா, நன்மையை விட்டோம் தீமையை தடுத்துட்டோம், அது கேட்குறது அவங்களோட பிரச்சனை. வற்புறுத்தல் வந்து எங்கேயுமே இல்லை, மார்க்கத்திலையும் சரி மனிதத்துவத்திலையும் சரி எங்கேயுமே இன்னொருத்தரை யாருக்கும் என்ன செய்யலாம், வற்புறுத்தேலாம், யாருக்கும் யாரையும் வற்புறுத்தேலாம். அப்படி வற்புறுத்தின சரித்திரங்கள் சம்பவங்களும் இல்லை. சரியா? அதாவது ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கலும், கேட்கலையா விட்டு வேலையை பார்த்துறேலும், அதை விட்டுட்டு வந்து அதோட அவங்க செய்கிறது சரியாக தவறான்றது அவங்களுக்கு தெரியும். அவங்க செய்கிறது சரியாக இருந்தாலும் தவறாக இருந்தாலும் அதுக்குரிய பிரதிபலனை அனுபவிக்க போகிறதும் அவங்க தான்ன்ற நேரம் நாங்கள் எதுக்கு தேவையில்லாமல் போய்த்து மூக்க நுழைக்கணுமென்றது தான் என்ற கேள்வி. அதோட உளவியல் ரீதியாக அப்படி செய்கிறது வந்து எங்களை நாங்களே தாழ்த்தி கொள்கிற ஒரு செயற்பாடு. அதாவது எங்களோட கான்ஃபிடென்ட்டை எங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லைன்னு இன்னொருத்தருக்கு காட்ட போகிறது தான் நாங்கள் அப்படி செய்ய போகிறது. அதனால் வந்து நாங்கள் அடுத்தவங்களை விமர்சிக்கிறத விட்டுட்டு நாங்கள் எங்களோட லைஃப்பை பார்ப்போம். அதாவது எங்களோட லைஃப்பில் எங்களுக்கு என்ன குறை இருக்கி, நாங்கள் வந்து எங்களை இன்னும் எப்படி வளர்த்து கொள்ளலாம், நாங்கள் வந்து கல்வி விஷயத்துலையோ அல்லது சுய தொழில் விஷயத்துலையோ அல்லது நாங்கள் ஜொப் செய்கிற இடத்துலையோ வேறு எந்த சிச்சுவேஷன் எங்களோட குடும்ப வாழ்க்கையிலையோ நாங்கள் எங்களை இன்னும் ஒரு படி முன்னுக்கு நாங்கள் எப்படி கொண்டு போகிறோன்றதை தான் நாங்கள் யோசிக்க வேணுமே ஒழிய இன்னொத்தனை தட்டி கீழே விட்றதுக்கு நாங்கள் யோசிக்கப்படாது. அதோடு வந்து இன்னொத்தனை தட்டி நாங்கள் கீழே விட்ற யோசித்தோம்னு சொன்னால் நாங்களே தான் தட்டுப்பட்டு கீழே போவோமே ஒழிய அவங்களோட ரூட்டில் பெய்த்து கொண்டு தான் இருப்பாங்க. அதோடு வந்து இந்த பேக் பைட் பண்ணுறது, பின்னுக்கு கதைக்கிறது, அதோடு வந்து இன்னொருத்தரை பற்றியே இந்த நேரம் யோசிச்சு நிற்கக்குள்ள எங்களுக்கு எங்களை பற்றி யோசிக்க ஒரு டைம் என்ன செய்யாது, கிடைக்காது. நாங்கள் அடுத்தவண்ட வாழ்க்கையே தான் யோசிக்கணும். சில ஊர் பலாய் தேடுறவங்க இருப்பாங்க. பொழுது அந்த ஒரு பாட்டுக்கு என்னது ஊர் பலாயிடா விடிய விடிய ஊர் பலாயிடா, என்னமோ பொழுது விடிஞ்சா இதே வேலைடா, மாறி மாறி பேச்செடுக்க அவ முடிச்சா இவ தொடங்கன்ற ஒரு பாட்டு ஒன்றும் இருக்குது. அந்த செவத்தில் காது வச்சு கேட்குற அப்படி இப்படின்னுலாம். அப்போ இதை யோசிச்சா அந்த ஊர்பலாய் தேடுறவங்க என்ன யோசிக்கிறேன்னு சொன்னால் அவன்ட வாழ்க்கையை பாரு இவன்ட வாழ்க்கையை பாருன்ட்டு இவங்களையும் தேடியே திரிகிறத விட்டுட்டு அவங்களோட லைஃப்பில் அவங்க ஒரு அடிசரி முன்னுக்கு போகிறதுக்கு யோசிக்கிறதில்ல. நான் இது வந்து நிறைய பேரோட வாழ்க்கையில் ரியல் லைஃப்பில் கூட கண்டிருக்கிறேன். சில ஊர்களில் சில ஆன்டிமார் இருப்பாங்க, சில மாமிமார் ஆன்டிமார், அவங்களுக்கு வேலையே என்னது அடுத்த வீட்டை பற்றி அதுக்கு அடுத்த வீட்டை பற்றி தேடி திரியிறது. அந்த வீட்டில் கல்யாணம் நடக்குதா, எங்கே கல்யாணம் பேசிருக்கு, அந்த வீட்டில் வந்து புள்ள லவ் பண்ணுதா, எங்கே லவ் பண்ணுது, இல்லாட்டி அந்த வீட்டில் புள்ள பாஸ் ஆகிட்டா யூனிவர்சிட்டி போதா, யூனிவர்சிட்டியே போணுச்சு, பல்ல இது பிரச்சனை அவங்களோட மண்டைக்குள்ளே ஒடிக்கும். அவங்களுக்கு கடைசியில் அவங்களோட பிள்ளையை பற்றி தேட அவங்களோட சொந்த பிரச்சனைகளை தேட அவங்களுக்கு நேரம் இருக்காமல் கோட்டை விட்டுருவாங்க. அதனால் நாங்கள் பிறரை விமர்சிக்க போகிறதுக்கு முன்னுக்கு எங்களோட வாழ்க்கையில் என்ன இருக்கின்றதை யோசித்து நாங்கள் எங்களோட லைஃப்பை முன்னுக்காக்கி கொள்ள பார்த்தோம்னு சொன்னால் எல்லாரும் உண்மையாக சிறந்த மனிதர்களாக வாழ்வீங்க. அதோடு வந்து இந்த உலகமும் இன்னும் அழகான ஒரு உலகமாக மாறும்.